கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் அநேகருக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையில இத இப்படி பண்ணிட்டாரு. ஆண்டவர் என் வாழ்க்கையில இத இப்படி நடத்திட்டாரு. அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது பிரியமானவர்களே. நம் தேவன் தவறு செய்பவர் அல்ல. அத நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர், தாயின் கருவில் இருக்கும்போதே உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி நடத்தின தேவன். அவர் தவறே செய்ய மாட்டார். அவர் தவறு செய்யறதுக்கு மனுஷனா அவரு. ஒரு இவர் சொல்லுவாரு, ஒருவன் சொல் தவறினால் அவன் பூரண புருஷன் அல்ல அப்படிம்பாரு பவுலு. அப்போ ஒரு மனுஷனே சொல்ல தவறிட்டானா அவன் பூரண புருஷனே இல்லையா. நம் தேவன் யாரு? வல்லமையின் தேவன். தவறுவாரா? இல்லை. நம்ம வாழ்க்கையில என்ன விஷயங்கள் கோணலா கிடக்கு, அது இடிஞ்சு போய் கிடக்கு, அது இருளா கிடக்கு, இது எல்லாமே அவர் செய்த தவறல்ல. ஒருவேளை அவர் வழியில போகாமல் நாமே செய்த நமக்கு நாமே வச்சுக்கிட்ட காரியமா இருக்கலாம், தவறா இருக்கலாம். நம்மளால சில தவறுகள் நடக்கலாம். பிள்ளைங்களை பாருங்க, வயசு பிள்ளைங்க காதலிச்சு கல்யாணம் முடிச்சுட்டு போகிறாங்க. ஆண்டவரோட சித்தத்தையே அறியறதில்ல. கல்யாணம் முடிச்சுட்டு போய் ஒரு குழந்தை பிறக்குது, 2 குழந்தை பிறக்குது. அதோட அவங்க வாழ்க்கை திசை மாறி போய் டைவர்ஸில் முடியுது. நிறைய கிறிஸ்தவ இதுலையே. ஏன்னா அப்போ அந்த திருமணத்தை தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள்னு ஒரு வசனம் சொல்கிறாங்க. இதை தேவன் முடிக்கலையே, இணைக்கலையே. தேவன் தவறு செய்கிறவர் அல்ல, மனிதன் தான். நம்ம தப்பு பண்ணிக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை மீறி நாம் என்ன செய்தாலும் அது நடக்காது. அதுதான் உண்மை. ஆண்டவர் ஊழியத்துக்கு முன்குறிச்சிருப்பார் சிலரை. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, பலவிதமான பிஸ்னஸ் அது என்ன சாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்படி போகிறேன், இப்படி போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், நான் இப்போ தகுதி இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வரேன். இந்த மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது எதுவுமே வாய்க்காது. என்ன வச்சாலும் அவங்க சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு நான் என்ன செஞ்சாலும் வாய்க்கலையம்பாங்க. அப்போ அது எனக்கு புரியும். உங்களுக்கு கர்த்தருடைய அழைப்பு இருக்குன்னா ஆமாம்பாங்க. ஊழியத்துக்கு என்ன கர்த்தர் கூப்பிட்டாரு, எங்கள் பாஸ்டர் கூட சொன்னாரும்பாங்க. பாருங்க, தவறு எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆண்டவரா தவறு செஞ்சாரு? இல்லை. எல்லாமே தோத்து போனதுக்கு, இப்போ இந்த மாதிரி போனதுக்கு காரணம் அது இல்லை. நாம் தேவனுடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்யலை. அதுதான் உண்மை. அப்போ தேவன் தவறு செய்பவர் அல்ல. அன்றைக்கு அந்த ஜனங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு 40 வருஷங்களா. அவர் தவறு செஞ்ச 4 நாளில் போகிறத தப்பாவா அவர் கூட்டிகிட்டு போயிட்டாரு? 40 வருஷம் சுற்றி கூட்டிகிட்டு போனது அவர் செஞ்ச தப்பா? தண்டனை. அவர் ஜனங்களுக்கு கொடுத்த தண்டனை. அது தவறல்ல, அவர் நமக்கு கொடுக்கிற தண்டனை. சில நேரங்களில் அப்பா சிரிச்சிப்பார்ல, பிள்ளைங்க தப்பு பண்ணால் குச்சி எடுத்து அடித்து திருத்த மாட்டாங்க. அது போல தான். நீங்கள் விசுவாசிக்கலையே, நீங்கள் முறுமுறுத்தீங்களையே, உங்களை நான் இப்படி தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நம்பலைல்ல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அதனால் அது தவறு இல்லை பிரியமானவர்களே. நம் வாழ்க்கையில் நல்லா நம்ம யோசித்து பார்க்கணும். என்ன காரியங்களில் நம் தேவனை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இல்லை, இது அவர் செய்த தவறல்ல. அப்போ நம்ம என்ன இந்த இதில் திருந்தணும்னு சொல்லி தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அவரிடத்துல நாம் வேதம் வாசிக்கும் போதே ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சில காரியங்கள் நம்ம கீழ்ப்படியாததுனால நடக்கிற காரியங்களாக இருக்கலாம், தவறுதலாக இருக்கலாம். நம்ம ஆண்டவர் மேலே குறை சொல்லக்கூடாது. சில காரியங்கள் தேவனுடைய சித்தத்தை மீறி செய்கிறதுனால வந்த தவறுகளாக இருக்கலாம். அதுக்கு நம்ம தேவனை குறை சொல்லக்கூடாது. அவர் தவறே செய்யாதவர். அவர் பூரண சம்பூர்ண தேவன். அவரில் ஒரு புள்ளி கூட குறையாது, தவறு இருக்காது. அவர் தான் தேவன். அவர் எப்படி தப்பு பண்ணுவார்? சொல்லிக் கொடுக்குற டீச்சர் வேணால் தப்பு பண்ணலாம். ஆண்டவர் கிரியேட்டர். அவர் உலகத்தையே உருவாக்கினவர். தவறாவா வானத்தில் சூரியனை வச்சார், சந்திரனை வச்சார், வானத்திற்குள்ள மேகத்தை கொண்டு வந்தார், அதாவது பூமியை இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்தார். அவர் செய்த எல்லாமே அழகாய் செய்தார், அருமையாய் செய்தார். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் என்ன நடக்குதோ அது அருமையாய் நடத்துகிற கர்த்தர், அழகாய் நடத்துகிற கர்த்தர். அவர் அழகாக செய்வார். ஏன் அப்போது
அழகு இல்லாமல் ஏன் அலங்கோலமாச்சு? அவசரப்பட்டதுனால அலங்கோலமாச்சு. தப்பு நம்ம மேலே. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த காரியம் அலங்கோலமாக போச்சே அப்படின்னு சொன்னால், அவசரம் ஒருத்தி என்ன பண்ணாலாம், கோலத்தை எடுத்து நல்லா தான் போட்டிருக்கா. கோலத்தை எடுத்து வேகமாக போட்டிருக்கா. வேகமாக அவசரமாக அப்படி எந்திரிச்சு கையில் இருக்க கோலப்பொடியை கொட்டிட்டா. இப்போது அந்த கோலம் அலங்கோலமாக போச்சு. ஏன்னா அவசரப்பட்டா. அதுதான் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். காத்திருத்தல் மிக மிக அவசியம். அதை விட்டுட்டு ஆண்டவர் தான் தப்பு பண்ணிட்டாரு, அவர் தான் இப்படி தப்பான மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு, ஆண்டவர் தான் இப்படி தப்பான வழியில் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாரு. இல்லை, ஒருவேளை அப்படி எண்ணம் இருந்தால் இன்றைக்கு மாற்றிக்கொள்வோமா? நாம் அவரை குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எத்தனை ஒரு அன்புள்ள வார்த்தை, விசுவாசம் உள்ள வார்த்தை, தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை பாருங்கள். அவர் கரெக்டாக அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்கள். அதனால தான் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை வாங்கினார். அவருக்குள்ளே இருந்த விசுவாசம், தேவன் மேல் வைத்திருந்த அந்த அன்பு. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறது. நம் வாழ்க்கையில் நடக்கின்ற சில குறைகள், தவறுகள் எங்கே நடந்தது? ஏன் என் பிள்ளை படிக்கலை? ஏன் என் பிள்ளை ஒழுங்காக வேலைக்கு போகல? ஏன் என் பிள்ளை இந்த கெட்ட பழக்கத்துக்கு போயிருக்கான்? குடும்பத்தில் ஏன் என் புருஷன் இப்படி இருக்கிறாரு? இது எல்லாம் ஆண்டவர் செய்த தவறு அல்ல. அப்போ என்ன தவறுன்றதை நாம் தான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியலப்பா, மன்னிங்கப்பா, இந்த காரியத்தை உம்மட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, சீர்திருத்துங்கப்பா, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துங்கப்பா. நமக்கு ஒரே வழி அவர் தான், ஆதரவு ஆறுதல் அவர் தான். நம் ஆறுதலின் தேவன், அன்பின் தேவன், நமக்கு அடைக்கலம் அவர் தான், நமக்கு ஒதுங்குகின்ற நிழல் அவர் தான், நீதியின் சூரியன்ல அவர். அப்போ நம்ம கஷ்டம் வர நேரம்லாம் நம்ம ஒதுங்கக்கூடிய நிழல் அவர் தான். சூரியனை பார்த்தே நீ சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லுங்க, எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்கிற ஒருவேளை சொன்னால் இன்றைக்கு அதை நாம் மாற்றிக்கொள்வோம். எல்லாமே நம்மால் மட்டும்தான். நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படி, எப்படி அப்படின்னா, இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? சத்தம் கேட்கணும். யாரோட சத்தம்? கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். அவர் சித்தம் செய்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அவ்வளோதான். வெரி சிம்பிள். சொல்கிறது வெரி சிம்பிள், ஃபாலோ பண்ணுறது வெரி சிம்பிள் தான். அவர் சத்தம் கேட்க வேண்டும், அவர் சித்தம் செய்ய வேண்டும். இந்த 2ம் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் தவறே இருக்காது. தவறு நடந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அவர் சத்தம் சித்தம். நான் நிறைய பேருங்களுக்கு எனக்கு ஆவியானவர் உணர்த்தும் போது, அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள அனுப்பும்போது நான் சொல்கிற வார்த்தை இதுதான். உங்களுக்கு 2 வார்த்தை கர்த்தர் பேசுகிறாரு. அவர் சத்தம் கேளுங்க, அவர் சித்தம். ஏன்னா ஒரு குழப்பத்தில், ஒரு இருளில் இருக்கும்போது வேறு வழியே இதுதான் லைட்டு. அவர் சத்தம் கேட்கணும், அவர் சித்தம் செய்யணும், அவ்வளோதான். இதை நாம் செய்தால் போதும், நம் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும் பிரியமானவர்களே. அதனால் இன்றைக்கு ஆண்டவர் தவறு செய்துட்டாரே அப்படின்னு நினச்சவங்களாம் இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. நாம் அதை திருத்திக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கும் போது அவர் சத்தம் கேட்கும், நம்ம ஜெபிக்கும் போது அவர் சத்தம் கேட்கும், நம்ம துதிக்கும் போது அவர் சத்தம் கேட்கும், தேவனோடு நம்ம நெருங்கி இருக்கும்போது, அவரோடு நாம் பேசும்போது அவர் நம்மோடு பேசுவார். அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். அந்த சத்தத்தை கேட்போம். அந்த வழி கோணலான வழியாக இருந்தால் அந்த வழியில் திரும்பிடு, நாம் நேர் வழியில் போவோம், ஆண்டவருடைய வழியில் போவோம், சத்தியத்தை தெரிந்து கொள்வோம், நித்திய ஜீவனுக்குரிய பாதையில் போவோம், அவருடைய சித்தம் செய்ய நம்மளை அர்ப்பணிப்போம். தேவன் ஒருபோதும் தவறு செய்யாதவர். God bless you.